இன்றைய தினம் பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திர கோவில்கள் என்னும் தொடரிலே சுவாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இதுகாரும் நாம் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அதிலே ஒரு அன்பர் சந்தேகம் கேட்டார், சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியாக இருந்தாலும் துலா ராசியாக இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வர வேண்டுமா என்று. ஆமாம், சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதமாக இருந்தால் கன்னிராசியாக இருக்கும், 3, 4 பாதங்களில் பிறந்திருந்தால் துலா ராசியாக இருக்கும். எதில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் என்று நாம் சொன்னது வில்வ மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமின்றி அனைவருமே வில்வ மரத்தை வணங்க வேண்டும். வழிபாட்டிற்குரிய ஒரு மரம் வில்வ மரம். வீட்டிலே வில்வ மரம் வளர்த்தால் லட்சுமி கடாட்சம் பொங்கி வளரும் என்று சொல்லப்படுகிறது. லட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் என்று சொன்னால் அது வில்வ மரமும் அரச மரமும் சொல்லப்படுகிறது. துளசி செடி லட்சுமியின் அம்சமாகவே இருக்கிறது. ஆகவே வீட்டிலே வில்வம் துளசி ஆகிய இரண்டும் வளர்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் இப்பொழுது சுவாதி நட்சத்திரத்திற்குள் நுழைகிறோம். இது ஒரு பெரிய கடல். இந்த நட்சத்திரத்திலே பல மகான்கள் எல்லாம் அவதாரம் செய்திருக்கிறார்கள். சுவாதி நட்சத்திரத்தன்றுதான் நல் முத்து விளையும். கடலிலே முத்து குளிப்பவர்கள் சுவாதி நட்சத்திரம் முடிந்து விசாகம் ஆரம்பிக்கும் நேரத்திலே போய் முத்து குளிப்பார்கள். சுவாதி 4ஆம் பாதம் ஆரம்பிக்கும் பொழுதே முத்து குளிக்க ஆரம்பித்து விடுவார்கள். முன்பெல்லாம் தூத்துக்குடியிலே இந்த முத்து குளிக்கும் தொழில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. சற்றேறக்குறைய ஒரு 2-3 டிகேட்ஸ் ஆகிவிட்டது. சிப்பிகள் நிலவை பார்த்து அல்லது ஆகாயத்திலே இருக்கின்ற அந்த சுவாதி நட்சத்திரத்தின் ஒளி படும் பொழுது சிப்பி வாயை திறந்தால் உள்ளே நல்முத்து உருவாகி விடுமாம். எத்தனை சிப்பிகள் கடலின் மேல் பாகத்திலே வந்து சுவாதி நட்சத்திரத்தன்று தனது வாயை திறக்கின்றதோ அவை அனைத்திலும் உள்ளே நல்முத்து ஏற்படும் விளையும். சிப்பி என்பது ஒரு வகை ஜீவராசி, மீன் இனத்தைச் சேர்ந்தது. அது வாயை திறந்து சுவாதி நட்சத்திரத்தை பார்த்தால் சுவாதி நட்சத்திரத்தின் ஒளி கடலிலே படும் பொழுது நல்முத்தை உற்பத்தி செய்கிறதாம். அவ்வளவு உயர்வான ஒரு நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தின் தேவதை யார் என்றால் வாயு பகவான். பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோமே, வாயு பகவான், அக்னி பகவான் என்றெல்லாம் அந்த வாயு பகவான் காற்றுக் கடவுள், அவர்தான் சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் லட்சுமி நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் சுவாதியிலே நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வழிபட வேண்டும். லட்சுமி நரசிம்மரை, ஸ்ரீகிருஷ்ணரை. ஸ்ரீகிருஷ்ணரை ஏன் வழிபட வேண்டும் என்றால் அதன் பின்னால் ஒரு புராண கதை இருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்திலே நிறைய குட்டி கதைகள் எல்லாம் வரும். அதில் ஒன்று சொல்கிறது, இந்த சுவாதி என்னும் பெண் என்ன செய்வாளாம், ரோகிணி நட்சத்திரம் என்கின்ற அந்த பெண்ணை பார்த்து எப்பொழுதும் கேலி பேசிக்கொண்டே இருப்பாளாம். வேண்டுமென்றே அவளது கோபத்தை கிளறுவதற்காக அவளை வம்புக்கு இழுத்து சீண்டி விளையாடுவாளாம். என்னிடம்தான் சக்தி அதிகம் இருக்கிறதே, உன்னிடம் இல்லையே. நான் எந்த சிப்பியை பார்த்தாலும் அந்த சிப்பிக்குள் நல் முத்து விளைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது, உனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அவளை வெறுப்பேற்றிக் கொண்டே இருப்பாளாம். இதனால் கோபம் அடைந்த ரோகிணி மனம் வெறுத்து போய், எனக்கும் ஏதாவது ஒரு சக்தி வேண்டும், அதற்காக நான் இறைவனை குறித்து தவம் செய்ய போகிறேன் என்று சொல்லி கடும் தவம் செய்தாலாம். உடனே பெருமாள் வந்து, என்னம்மா ரோகிணி, உனக்கு என்ன வேண்டும்? நீ எதற்காக இப்படி என் நாமத்தை ஓயாமல் சொல்லி அழைக்கிறாயே, என்ன வேண்டும் என்று கேட்கிறாள். சுவாமி, இந்த சுவாதி என்னை எப்பொழுது பார்த்தாலும் என்னை போல் உயர்ந்தவள் யாரும் இல்லை, உன்னிடம் ஒன்றுமே கிடையாது, என்னிடம்தான் எல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறாள். அந்த சுவாதிக்கு இருக்கும் பெருமையை போல் எனக்கும் ஏதாவது ஒரு பெருமை வேண்டும். சுவாதி சொல்கிறாளே, என்னுடைய நாளில்தான் முத்து பிறக்கிறது என்று, அதை போல நானும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு, பெருமிதமாக சொல்லும் அளவிற்கு ஏதாவது ஒன்றை எனக்கு கொடுங்கள் என்று கேட்கிறாள்.
பெருமாள் உடனே வரமளிக்கிறார். கவலைப்படாது, அடுத்து நான் எடுக்கப் போகும் கிருஷ்ணாவதாரத்திலே உனது நட்சத்திரத்திலே ரோகிணியில் நான் வந்து அவதரிக்கிறேன் என்று அந்த பரந்தாமன் திருமால் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்தது ஏன் ரோகிணியில் அவதரித்தார் என்றார். அந்த ரோகிணி நட்சத்திரம் செய்த தவம், தவத்தின் காரணமாக அதிலே அவதரிக்கிறாராம். ஆகவேதான் ரோகிணி நட்சத்திரத்திலே ஆண் குழந்தை பிறந்தால் முத்துகிருஷ்ணன் என்று பெயர் வைப்பார்கள். சுவாதியிலே வெறும் முத்துதான் பிறக்கும், ரோகிணியிலே முத்து கிருஷ்ணனே பிறந்தான் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள். இதிலிருந்து நாம் இன்னொரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிலே ரோகிணி நட்சத்திரக்காரரும் சுவாதி நட்சத்திரக்காரரும் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்குள் கொஞ்சம் விரோதம் இருக்கத்தான் செய்யும். இந்த பகை உணர்வு இருக்கும். அதுலயும் மாமியார் மருமக மட்டும் ஒருத்தர் சுவாதி ஒருத்தர் ரோகிணியா இருந்துட்டாங்களோ போச்சு, கணவன் பாடு திண்டாட்டம். அம்மாக்கு சப்போர்ட் பண்றதா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றதான்னு தெரியாம மாட்டிப்பார். அதனால கூடுமான வரைக்கும் ஜாதக பொருத்தெல்லாம் பார்க்கும்போது மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு ரோகிணியா இருந்தா சுவாதி நட்சத்திர பெண்ணை அவாய்ட் பண்ணிடணும். அண்ட் வைஸ் வர்சா, மாப்பிள்ளையுடைய அம்மாவுக்கு சுவாதியா இருந்தா ரோகிணி நட்சத்திர பெண்ணை அவாய்ட் பண்ணணும். ஆக பெருமாளுடைய ஒரு அனுகிரகம் இருக்கிற ஒரு நட்சத்திரமாக இவ்விரண்டுமே கருதப்படுகின்றது. லட்சுமி நரசிம்மரை வழிபட வேண்டியது முக்கியமான ஒன்று. கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட வேண்டும். இந்த நட்சத்திரத்திற்கு உரிய மரம் மருத மரம். மருத மரம் என்பதற்கு வடமொழி பெயர் அர்ஜுன விருட்சம். அர்ஜுன மரம்னு ஒரு மரம் இருக்கு, அர்ஜுன பத்திரம்னு ஒரு இலை இருக்கு. விநாயக சதுர்த்தி பூஜையும் போது அர்ஜுன பத்திரம் சமர்ப்பயாமி என்று சொல்லி ஒரு இலையை போடணும். அது உண்மையான மருத மரத்தின் இலையான்னு கூட தெரியாது, நம்ம ஏதோ ஒன்று எடுத்து போடுவோம். சத்திரம் சமர்ப்பியாமி சாமரம் சமர்ப்பியாமின்னு சொல்லி வெறும் அக்ஷதையை போடுற மாதிரி மருத பத்திரம் சமர்ப்பியாமின்னு சொல்லி ஏதோ ஒரு இலையை போடுவோம். அந்த மருத பத்திரம் இருக்கே அர்ஜுன பத்திரம்னு பேர். அது ரொம்ப விசேஷமானது. விநாயகர் பூஜைக்கு மிகவும் உகந்த ஒரு இலை அந்த அர்ஜுன பத்திரம் என்பது. மருத மரம் என்பது அதன் தூய தமிழ் பெயர். இந்த மருத மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபட வேண்டும். அத்தகைய கோயில்களை பற்றிய வரிசை நாளை முதல் இந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பமாகிறது. நீங்கள் பார்த்து மகிழலாம், குறித்து வைத்துக் கொள்ளலாம்.